கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இன்றைய செய்தியின் தலைப்பு, பிதா மனு உருவான போது பரலோகத்தில் இருந்தது யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு இதை விளக்குவாராக. ஆமென். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மரியாள் வயிற்றில் பிறந்தவர் பரமபிதாவே என சென்ற வார செய்தியில் நாம் தீர்க்கமாய் புரிந்து கொண்டோம். இந்நிலையில் சிலருக்கு சில சந்தேகங்கள் வந்துள்ளன. ஒரே நேரத்தில் இரண்டோ அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட இடங்களிலோ இருக்க மனிதனால் கூடாததுதான். ஆனால் இரண்டுக்கும் மேற்பட்ட கோடிக்கணக்கான இடங்களில் இருக்க தேவனால் கூடும். மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல. தேவனாலே எல்லாம் கூடும் என்று மார்க் 10:27 மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று லூக்கா 18:27 இயேசுவே சொல்லியிருக்கிறாரே. இயேசு சொன்ன இந்த கருத்தை முதலாவது நாம் நம்ப வேண்டும், பின்பு புரிந்து கொள்ள முற்பட வேண்டும். பல இடங்களில் தெய்வத்தால் ஒரே நேரத்தில் இருப்பதை வேதத்தில் ஆராய்ந்து நாம் அவருடைய சர்வ வியாபகத்தன்மையை விசுவாசத்தோடு அறிந்து புரிந்து உணர்ந்து கொள்ள முயலுவோமா? சரி, தேவன் அதாவது பரமபிதா மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பது தேவபக்திக்குரிய ரகசியம் என 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது. இங்கே தேவன் என்றால் பரமபிதா என்று அர்த்தமாகும் என்பதே அந்த ரகசியம். தேவன் மாம்சத்தில் வெளிப்படும் இந்நிகழ்வு மகா மேன்மையுள்ள காரியம் எனவும் யாரும் ஒப்புக்கொள்கிறபடி நடந்த ஒன்று எனவும் அந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அது மாத்திரமா, மாம்சத்தில் வெளிப்படுவதற்கு முன்பே இயேசு ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார். அதாவது ஆவியின் சரீரத்திலும் நீதி தேவனாய் காணக்கூடிய தெய்வமாய் தோன்றினார். அப்போது தேவதூதர்களால் காணப்பட்டார். அதாவது எபிரேயர் 1:6 சொல்லப்பட்டபடி தேவதூதர்கள் அவரை கண்டு தொழுது கொண்டார்கள். மேலும் மாம்சத்தில் வெளிப்பட்டு 1 பேதுரு 3:18 நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவராய் உயிர்ப்பிக்கப்பட்டார். மாம்சத்தில் வெளிப்பட்ட போதோ அவரது சொந்த ஜனங்கள் அவரை புறக்கணித்ததால் தான் புறஜாதிகாரத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார். அதாவது உலகம் அவரை விசுவாசித்தது. மகிமையில எப்படி விசுவாசித்தது? பரமபிதா என்று விசுவாசித்தது, தேவன் என்று விசுவாசித்தது. மகிமையில ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். அதாவது அப்போஸ்தலர் 1:9 சொல்லப்பட்டபடி உயர வானத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்போது அவரை பார்த்து கொண்டிருந்தவர்களின் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக் கொண்டது. பல இடங்களில் ஒரே நேரத்தில் இருந்து ஒருவராய் பரமபிதாவாகிய தேவன் காரியங்களை நடப்பிப்பது எப்படி என்று அறிய வருவோமா? சரி, இந்த நம்முடைய கேள்வியானது விசுவாச கேள்வியாக இருக்க வேண்டுமே தவிர, பரமபிதா பூமியில் இருக்கும்போது பரலோகத்தை யார் பார்த்துக் கொள்வது? அவர் இல்லாத நேரம் பார்த்து சாத்தான் அதை ஆட்கொண்டு விடுவானே என்று நம்முடைய கேள்வியானது விசுவாசம் மற்ற கேள்வியாக இருக்கக்கூடாது. நம்முடைய விசுவாச கேள்வியினாலே பதிலை எதிர்பார்த்தோமானால் தேவன் தம்முடைய பரிசுத்தமான ஆவியை கலாத்தியர் 3:2-5 ஆகிய 2 வசனங்களின்படி நமக்கு தந்து அவருடைய வல்லமையை நமக்கு புரிய வைக்கவும் நமக்குள்ளும் நம்முடைய வாழ்விலும் அற்புதங்களை நடப்பிக்கவும் செய்வார். ஆமென்.
விசுவாசமற்ற கேள்விகளை தேவனை குறித்து எழுப்புவோமானால் நாம் பரிசுத்த ஆவியினாலே ஆரம்பம் பண்ணப்பட்டாலும் நம்முடைய புத்தியீனத்தால் நமது பாடுகள், தானங்கள், ஊழியங்கள் எவ்வளவு இருந்தாலும் எல்லாம் வீணாகி நாம் மாம்சத்தினாலே முடிவு பெற நேரிடும் என்பதே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய 2 வசனங்களில் சொல்லப்பட்ட எச்சரிப்பாகும். சங்கீதம் 136:4 சொல்லுகிறது, அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் என்று. ரோமர் 4:1 சொல்லுகிறது, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம்? பாதாளம் தானே சென்றான். ஆபிரகாம் மாம்சத்தினாலே முடிவு பெறுகிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்று ரோமர் 8:1 சொல்லுகிறது. ஆகின்படி நடப்போமானால் நியாயப்பிரமாணத்தை முழுவதும் நம்மால் கடைப்பிடிக்க முடியாவிட்டாலும் அது முடியாததுதான். நியாயப்பிரமாணத்தின் நீதி ரோமர் 8:4 நம்மில் நிறைவேறும். அப்போது நாம் பிழைப்போம். மாம்சத்தின்படி பிழைக்க முயற்சிக்கிறவன் ரோமர் 8:13 சாவான். ரோமர் 8:5 சொல்லுகிறது, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சத்தின்படி சிந்திக்கிறவன் தேவனுடைய வல்லமையை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவன் தேவனை மனிதனைப் போலவே, அடிமை மனிதனைப் போலவே நினைக்கிறான். மாம்சத்தின்படி சிந்திக்கிறவன் தேவனுடைய பிள்ளை அல்ல என்று ரோமர் 9:8 சொல்லுகிறது. கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிய முயற்சிக்காமல் ஆவியின்படி அறிய முற்பட வேண்டும். இனி ஒருபோதும் அவரை, கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறியோம் என்று பவுல் 2 கொரிந்தியர் 5:16 சொல்லுகிறார். உதாரணமாக, இயேசு ஞானஸ்நானத்திற்கு தம்மை உட்படுத்திக் கொண்ட போது மத்தேயு 3:17 வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்ததாக சொல்லப்பட்டுள்ளதை வைத்து இயேசு பரமபிதா இல்லை, இயேசு பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றெல்லாம் சிலர் நினைக்கின்றனர். பாவமறியான இயேசு பாவ நிவர்த்திக்காக ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியமா என்று நான் கேட்கிறேன். இல்லையே. பின்பு ஏன் தம்மை இயேசு ஞானஸ்நானத்துக்கு உட்படுத்தினார்? யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் மனம் திரும்புதலை கொடுக்குமே என்று பாவத்தை கழுவாவே. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு அப்போஸ்தலர் 2:38 கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ளான ஒரே ஞானஸ்நானத்தினாலே மாத்திரம்தானே பாவ மன்னிப்பு அருளப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கொடுக்கப்படும் ஞானஸ்நானம் மாத்திரம்தான் பாவத்தை கழுவும். பின்பு ஏன் இயேசு யோவானிடம் ஞானஸ்நானம் எடுத்தார்? தாம் வேறு, பரமபிதா வேறு, பரிசுத்த ஆவியானவர் வேறு என்பதை காட்டுவதற்காகவா? இல்லையே. ஞானஸ்நானத்தின் முக்கியத்துவத்தை நமக்கு தெரியப்படுத்தவும் அனைவரும் ஞானஸ்நானத்துக்கு உட்பட வேண்டும் என்பதை அறிவிக்கவுமே பாவமறியாத பரிசுத்தரான இயேசு தம்மை யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்திற்கு உட்படுத்திக் கொண்டார். அது மாத்திரமல்ல, ஒருவன் ஆவியின்படி சிந்திப்பதற்கு தேவ ஞானம் வேண்டும். இந்த ஞானம் தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் தான் ஒருவன் பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவன் ஞானஸ்நானம் எடுக்கும் போது அவனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார் என்பதை இயேசு நமக்கு அவருடைய ஞானஸ்நானத்தின் மூலம் மாதிரி காண்பித்தார். இந்த ஆவி, பரிசுத்த ஆவி, கிறிஸ்துவின் ஆவியே, வேறொரு ஆவி அல்ல, ஒரே ஆவிதான் உண்டு என்று எபேசியர் 4:4 சொல்லுகிறதே. மத்தேயு 28:20 இதோ உலகத்தின் முடிவு வரையந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று இயேசு சொன்னதில் இருந்து நம்மோடு பரிசுத்த ஆவியாய்
கிறிஸ்துவே இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? இந்த பரிசுத்த ஆவியானவர் வேறொருவராய் அல்ல, வேறொரு நிலையில் இயேசு கிறிஸ்து தானே நமக்குள் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் காணும்படியாய் மனிதருவான இயேசுவின் மீது ஞானஸ்நானத்தின் போது கிறிஸ்து தானே தமக்குள் பரிசுத்த ஆவியானவராய் இறங்கி காண்பித்தார் என்பதே சத்தியம். இது மனம் திரும்பி ஞானஸ்நானத்திற்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் பாக்கியம் என்பதை இதில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் அப்போஸ்தலர் 2:38 படி பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுகிறவர்களுக்கோ பரிசுத்த ஆவி மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியின் வரமே கிடைக்கும். அதுபோல வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது யார்? அதுவும் இயேசுவே என்கிறோம். இயேசு கிறிஸ்துதான் பூமிக்கு வந்து விட்டாரே, வானத்திலிருந்து எப்படி இயேசுவே பேச முடியும்? வானத்திலிருந்து இயேசுவே பேச முடியும் என்றால் இயேசு பூமியில் இருக்கும்போது அதே நேரத்தில் வானத்திலும் இருக்க வேண்டும் அல்லவா? மனிதனை போல நாம் இயேசுவை நினைக்க கூடாது. அவர் இங்கிருக்கும் போது இங்கும் எங்கும் இருக்க முடியும் என்பதே தேவனுடைய வல்லமை. ஆம், அவ்விதமாய் இருப்பதை யோவான் 3:13 இயேசுவே சொல்லியிருக்கிறார். யோவான் 3:13 இயேசு பர்வதத்திலிருந்து இறங்கினவரும் பர்வதத்தில் இருக்கிறவனான மனுஷகுமாரன் என்று தன்னை குறிப்பிடுகிறார். உபாகமம் 32:39 நானே அவர், என்னோட வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சுத்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்பிப்பாடு இல்லை என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அதன்படி வானத்திலிருந்து இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்த நானே வானத்திலிருந்து இறங்கி மனிதராக வந்து ஞானஸ்நானம் பெற்றவர் என்பதை இங்கு இயேசுவானவர் நமக்கு விளக்குகிறார். இங்கே வானத்திலிருந்து பரமபிதா ஸ்தானத்தில் இருந்து பேசியவர் வேறொருவர் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மனிதர்களால் காணக்கூடாத வேறொரு நிலையை, அதாவது ஏக தேவனாக இயேசு கிறிஸ்துவின் வேறொரு ஸ்தானத்தையே குறிக்கிறது. இயேசு மனு உருவான போது வானத்தில் எப்படி இருக்க முடியும் என்று கேட்கிறீர்களே, இப்போது இயேசு எங்கே இருக்கிறார் சொல்லுங்கள் பார்ப்போம். இயேசு மத்தேயு 28:20 படி நம்மோடு கூட இருக்கிறார் என்கின்றார் ஒருவர். இயேசு மார்க் 16:19 படி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய பிதாவின் வலது பாசத்திலே உட்கார்ந்திருக்கிறார் என்கின்றார் வேறொருவர். வேதத்தின்படி இரண்டும் உண்மைதான். மூன்றாவது ஒரு உண்மை என்னவென்றால், பிதாவாய் சிங்காசனத்தின் மத்தியிலும் உட்கார்ந்திருப்பது இயேசுவே, பிதாவின் வலதுபாசத்தில் இருப்பதும் இயேசுவே. இது எப்படி சாத்தியம்? ஆம், சாத்தியமே. சிங்காசனத்தின் மத்தியில் வீற்றிருக்கும் ஆட்டுக்குட்டியானவரே பிதா என்று வெளிப்படுத்தல் 7:17 மூலம் அறிய வருகிறோம். சிங்காசனத்தில் மத்தியில் இருப்பவர் பிதா, அவர் ஆட்டுக்குட்டியானவர். இந்த கல் தெய்வம் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று சொல்லி தெய்வத்தின் சர்வ வியாபியான தன்மையை புரிந்து கொள்வார்கள். இந்த கல்லுடைய கருத்தில் சொல்லப்பட்ட தூணும் துரும்பும் பூமியில்தான் இருக்கிறதே என்று வானத்தில் அல்ல. மேலும் இயேசு கிறிஸ்துவினால் பாதாளத்தில் தள்ளப்பட்டு கிடக்கும் தூதர்களை இந்துக்கள் வணங்குவதால் அவர்கள் தெய்வங்களென வணங்குபவைகளை பாதாளத்திலும் பூமியிலும் இருக்குமே என்று வானத்தில் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் தேவனுடைய, அதாவது இயேசுவனுடைய சர்வ வியாபியான தன்மையை வேறு விதமாக விளக்குகிறது வேதம். சங்கீதக்காரன் சங்கீதம் 139 7 முதல் 10 வரை உள்ள வசனங்களில், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்?
உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறேன். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறேன். நான் விடிய காலத்து சிட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும் என்று பாடுகிறானே. இதிலிருந்து தேவன் வானத்தில் இருக்கும் போதே, பாதாளத்தில் இருக்கும் போதே, சமுத்திரத்தில் இருக்கும் போதே நம்மோடு கூட பூமியிலும் இருப்பதை இதன் மூலம் புரிந்து கொள்கிறோம். இந்துக்களுடைய விளக்கத்திற்கும் வேத விளக்கத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், தூணும் திரும்பும் பூமியில் மாத்திரம்தான் இருக்கும். ஆனால் மெய்யான தெய்வம் சர்வலோகத்திலும் ஒரே நேரத்திலும் இருக்கும் தன்மையுடையவராவார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கொண்டு நித்திய ஆதலையும் நன்னம்பிக்கையும் கிருபையாக நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயத்தை தேற்றி நல் வசனத்திலும் நற்கிரியிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்று வாசிக்கிறோம். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேறு, நம்முடைய பிதாவாகிய தேவன் வேறு என்று வேறுபட்ட 2 நபர்களாக இருந்தால் இங்கே உங்களை ஸ்திரப்படுத்துவார்களாக என்று எழுதப்பட்டிருக்கும். ஆனால் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்றுதான் எழுதப்பட்டிருந்தது. இப்படி எழுதப்பட்டிருப்பதில் இருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பிதாவாகிய தேவன், அதாவது இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரே நபர் தான் பிதாவாகிய தேவனாயும் இருக்கிறார் என்பதை நாம் இங்கே அறிகிறோம். அதே சமயத்தில் யோவான் 14:23 ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் என்று ஸ்காரியோத்தல்லாத யூதாவிடம் இயேசு சொன்னதை வைத்து சிலர் இங்கே நமக்குள் வாசம் பண்ண வருகிறவர்களில் நிச்சயம் பிதா கிடையாது என்றும், இயேசு வாசம் பண்ணுகிறார், இயேசுவோடு சேர்ந்து நமக்குள் வாசம் பண்ண வருகிற பரிசுத்த ஆவியானவர் என்னும் இயேசு அல்லாத வேறு நபர் என்றும் கணிக்கின்றனர். இந்த கணிப்பு தவறானது. எப்படி என்றால், இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட வார்த்தையாய் மாத்திரமல்ல ஆவியாயும் இருக்கிறார். தேவனுடைய மீதான வார்த்தையில் எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. அவர்கள் எந்த மதத்தை, எந்த இனத்தை, எந்த நாட்டை சேர்ந்தவர்களாய் இருந்தாலும் அனைவருக்குள்ளும் நேர்மையான, நீதியான, சத்தியமான இயேசுவின் வார்த்தைகள் இருக்கத்தான் செய்கிறது. சிலருக்குள் அது மனசாட்சியாகவும், சிலருக்குள் அது நேர்மையாகவும், சிலருக்குள் அது நீதியாகவும், சிலருக்குள் அது சத்தியமாயும் இருக்கிறது. சிலருக்குள் அது செயல்படாத நிலையில செயலிழந்து காணப்படும். சிலருக்குள் அது சிறு வகையில் மாத்திரம் செயல்படும். ரோமர் 8:9 படி கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல, அதாவது கிறிஸ்துவனுடையவன் அல்ல. இப்படிப்பட்டவனுக்குள் வேதவசனம் செயல்படாது. கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவனோ கிறிஸ்துவின் உடையவனாவான். அது அவன் அப்போது கிறிஸ்துவின் பிள்ளையாகிறான். அப்போது அவனுக்குள் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கும் இயேசுவானவர் நம்முடைய வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பலத்தை, சக்தியை அவனுக்கு தருகிறார். இங்கே நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம் என்று பன்மையில் சொல்லப்பட்ட கருத்தை வைத்து இயேசு வேறு, பரிசுத்த ஆவியானவர் வேறு என்று நினைக்கிறார்களே. நாம் தேவனுடைய வார்த்தையாக இயேசு மாத்திரம் இருந்தால் மாம்சத்தின்படி செயல்படுவோம். ஆனால் தேவனுடைய ஆவியாக இயேசுவும் நம்மோடு இருந்தால், அதாவது தேவனுடைய 2 ஸ்தானங்களான
குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் நம்மோடு இணைந்திருந்தால் நாம் ஆவியின்படி செயல்படுவோம். எப்படி என்றால், நமக்குள் இருக்கும் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பலத்தை, சக்தியை நாம் கிறிஸ்துவின் ஆவி மூலம் பெற்றுக் கொள்கிறோம். நம்முடைய 2 ஸ்தானங்களையே இயேசுவானவர் இங்கு நாங்கள் என்று மரியாதையாக குறிப்பிடுகிறார். மற்றவர்கள் 2 வேறுபட்ட நபர்களை அவர் குறிப்பிடவில்லை. ஏனென்றால் ஒரே கர்த்தராகிய இயேசுவானவரே வார்த்தையாயும் ஆவியாயும் நமக்குள் இருக்கிறார். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் என்று யோவான் 14:26 இயேசு குறிப்பிடுகிறார். இந்த தேற்றரவாளன் யார்? யோவான் 16:7 இயேசு நான் போவேனாயில் அவரை தேற்றரவாளனை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் என்றார். இயேசு எங்கே போவதாக சொல்கிறார்? யோவான் 16:10 படி இயேசு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார். பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றால் குமார ஸ்தானத்தில் வந்த இயேசுவானவர் பிதாவின் ஸ்தானத்திற்கு போகிறேன் என்றார் என்பதே அதன் அர்த்தமாகும். ஆனாலும் குமாரஸ்தானம் முடிந்து போவதில்லை என்று எபிரேயர் 1:12 மூலம் அறிய வருகிறோம். பிதா ஸ்தானத்திற்கு, அதாவது பிதாவின் இடத்திற்கு போகிறேன் என்றால் மாம்ச வாழ்வு நிறைவு பெற போவதையே இங்கு இயேசு குறிப்பிடுகிறார். பிதாவின் இடத்திற்கு போன பின்போ பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனை நம்மிடத்துக்கு அனுப்புகிறவர் இந்த இயேசுவே என்பதை யோவான் 16:7 இயேசு நான் உங்களிடத்திற்கு அனுப்புவேன் என்று சொன்னதின் மூலம் அறிகிறோம். ஆனால் யோவான் 14:26 இயேசு என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் என்று குறிப்பிடுவதை பார்க்கிறோம். யோவான் 14:26 பரிசுத்த ஆவிக்கு ஒரு பெயர் உண்டு என்றும் அந்த நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றும் இந்த ஆவியானவரை அனுப்பினவர் பிதாதான் என்றும் தெரிய வருகிறோம். யோவான் 14:7 மற்றும் யோவான் 14:26 ஆகிய வசனங்களை இணைத்து பார்க்கும் போது இயேசுவே பிதா என்றும் இயேசுவே பரிசுத்த ஆவியானவர் என்றும் விளங்கிக் கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. எப்படி என்றால், பரிசுத்த ஆவியை இயேசு அனுப்புகிறார் என்று யோவான் 16:17 பிதா அனுப்புகிறார் என்று யோவான் 14:26 வாசிப்பதால் பிதாவே இயேசு என்பதும் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் என்பதால் பரிசுத்த ஆவியானவரின் பெயரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதும் நிரூபணமாகிறது. இப்படி இருக்கும்போது இந்த பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன் என்று யோவான் 14:16 இயேசு குறிப்பிடுவது வேறொரு நபரை அல்ல, வேறொரு ஸ்தானத்தையே என்கிறோம். இவ்விதமாய் இயேசுவானவர் பிதா என்னும் உன்னத ஸ்தானத்திலிருந்து மனிதர்களாகிய நம்மிடத்திற்கு அனுப்பியது தம்முடைய இயேசுடைய வார்த்தையையும் தம்முடைய இயேசுடைய ஆவியையும் ஆகும். இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட வார்த்தையாய் பரிசுத்த ஆவியாய் இருந்தாலும் பரலோகத்திலும் காணக்கூடாத ஸ்தானத்தில் இருப்பதை 1 தீமோத்தேயு 6:15-16 ஆகிய வசனங்கள் விளக்குகின்றன. இந்த வசனங்களின் மூலம் நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதியாயும் ராஜாதி ராஜாவாயும் கர்த்தாதி கர்த்தாவாயும் ஒருவராய் சாவாமை உள்ளவராயும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவராயும் மனுஷனில் ஒருவன் கண்டிராதவராயும் காணக்கூடாதவருமாய் இருக்கவர் இந்த இயேசுவே என்பது ஒரு நாள் வெளிப்படும். இந்த வெளிப்பாட்டை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் என்று 1 தீமோத்தேயு 6:13
மகாதேவனும் நம்ம ரட்சகமாக இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னம் என்று தீத்து 2:13 குறிப்பிடுவதால் பிதா ஸ்தானத்தின் உன்னத நிலையில் இயேசுதான் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறோம். எனவே இயேசு பூமிக்கு வந்த போதும், பூமிக்கு வந்த நிலையிலும், பரலோகத்தில் பிதா என்னும் உன்னத நிலையிலும் இடைவிடாமல் நித்தியமாய் இருக்கிறார் என்பதையே உண்மை நாம் புரிந்து கொள்கிறோம். இதை இயேசுவுக்கு நித்திய பிதா என்னும் நாமம் இடப்பட்டதாக ஏசாயா 9:6 குறிப்பிடுவதிலிருந்து இயேசு நித்தியமாயும் பிதாவாயும் குமாரனாயும் இருக்கிறார் என்பது நிரூபணமாகிறது. ஆமென். இங்கேயும் அநேகருக்கு அவிசுவாசம் எப்படி உண்டாகிறது என்றால், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று ஏசாயா 9:6 சொல்லுவதால் கொடுத்த பிதா வேறொருவர் என்று சொல்லுகின்றனர். அப்படி அல்ல, ஒரே தேவன் தாமே தம்முடைய வார்த்தையை கொடுத்தார், நமக்கு அனுப்பினார் என்கிறோம். அவ்வளவுதான். ஜெபம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் இயேசப்பா, எங்களுக்கு பிதாவாய் இருக்கிற ஒரே தேவனாய் நீர் இருந்தும் மாம்சத்தில் வெளிப்பட்டீர் என்பதையும், மாம்சத்தில் வெளிப்படும் முன்னதாகவே ஆவியின் சரீரத்தில் வெளிப்பட்டீர் என்பதையும், இயேசுவே நீங்க தான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் சர்வலோகத்திலும் ஒரே நேரத்தில் பிதாவாயும் குமாரனாயும் பரிசுத்த ஆவியாயும் சதா காலமும் இருந்து செயல்படுகிறீர் என்பதையும், எங்களுக்குள் நீரே வார்த்தையாயும் பரிசுத்த ஆவியாயும் இருக்கிறீர் என்பதையும் விளங்க பண்ணினதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் இயேசப்பா. இன்னும் அநேக காரியங்களை எங்களுக்கு நீங்க விளக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.